நிறைய பேர் வந்து தே ஆல்சோ திங்க் ஆஃப் கமிட்டிங் சூசைட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ப்ரெஷர். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சூசைட் நடந்திருக்குல்ல. சூசைட் இதெல்லாம் வந்து எல்லா ப்ரொஃபஷனும் நடக்குது. நம்ம ஐடி மட்டும் டிபெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் அங்கே இருக்காங்க. இப்போ வந்து ஐடின்னு இருக்காங்க. ஸோ அதுல பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல ஹவு டு யூ see the place of people being employed in the IT companies? இன்னுமே இப்போ நான் கொண்டு வந்து எனக்கு ஜாவா கோர்ஸ் முடிச்சிருக்கேன், பைத்தன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா they will say a government. நான் வந்து ஐபிஎம்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா what are the skills that they need to learn? ஓகே, ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ ஹாய் சூர்யா, how are you? ஜி நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்ல. ஸோ we know each other. ஆல்ரெடி how are you எல்லாம் கேட்டாச்சு. மறுபடியும் just for the sake of how are you எல்லாம் பேசியாச்சு. சரி, ஓகே ஓகே. ஸோ as a person whom I know, okay, உனைய பற்றி தெரிஞ்ச வரைக்கும் I see a person who is into IT for the last let's say 5+ years. ஸோ நான் வந்து இப்போ ஸ்பெஷலாக யூனோ ஏஐல வந்து நிறையா இது பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் டேக்கிங் பாட்காஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அதனால ஐடியில் வந்து ஸோ எதுக்கான நம்ம why don't we take an interview or a sub podcast with the person who is working அப்படிங்கிற விதத்தில் the first person who came to my mind was you. And இன்னைக்கு ஈவினிங் தான் கால் பண்ணேன். அந்த சேம் ஈவினிங் you are here. opportunities ஒடிக்கணும். அவ்வளவுதான். So when the dish is on the plate we have to take it. No other way. Yeah. So இப்போ பேசிக்கலா என்னன்னா, see as per mine I'm concerned, I want to educate the people on artificial intelligence and all that. So அது ரிலேட்டடா பார்க்கறப்ப இப்போ இன்னைக்கு இருக்கிற young people வந்து they I feel they lack the confidence in using AI. So especially when it comes to IT. So அது ரிலேட்டடா I just have few questions to ask you. So you can just tell me what you feel about those perspective and all that. Okay. The first question that I have is, no, what is actually IT means? ஆக்சுவலி இந்த क्वेश्चंस எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் ஐடி எம்ப்ளாயி salary அதிகமா. ஏன் கேக்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஊர்ல வந்துட்டு லெட்ஸ் சே I go and tell them that I'm working in IT. ஐடில வேலை பாக்குறீங்கப்பா, மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்ப. ஊர்ல இருக்கவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அப்படின்னா, if you are a person working in IT, you are the richest person. சிட்டிலேயும் சரி, பெரிய ஆள்லயும் சரி. சோ பொண்ணு கொடுக்கறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடி பர்சன் தான். நீ பிசினஸ் பண்ற, க்ளோஸ்ல டர்ன் ஓவர் பண்ற, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி, டெஃபினெட்லி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. பிளஸ் ஐடில போய் ஜாயின் பண்ணிட்டாலே போதும், லைஃப் செட்டில் ஆகும் அப்படிங்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி வாட் யூ ஃபீல், வாட் இஸ் ஐடி, ஹவ் டு யூ ஃபீல் தட்? ஓகே, ஆக்சுவலி இது நல்ல கொஸ்டின். ஐடி வந்து நான் இன்னுமே வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்ததுன்னா, என்னோட 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் சூஸ் பண்ணது, அண்ட் என்னோட காலேஜ்ல வந்து பிசிஏ சூஸ் பண்ணது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி போய் மறுபடியும் வந்து நான் அது ரிலேட்டடா போக மறுபடியும் ஐடி சூஸ் பண்ணது. இது என்னோட பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு இது உங்களுக்கு வந்து ஏன் ஐடில இவ்வளவு சம்பளம் தராங்கன்னா, அந்த கரன்சி மிஸ் மேட்ச் தான். நம்ம டாலருக்கும் நம்மளோட ருப்பிக்கும் அந்த டிஃபரன்ஸ் தான். அது எவ்ரி இயர் வந்து ஒரு 8%, இப்போ டாலர் வேல்யூ முன்னாடி வந்து இப்போ 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க சேம் சேலரி தான் கொடுப்பான். பட் அது நமக்கு வந்து அது பெரிய அமௌண்ட். ஸோ அதனால தான் நம்ம ஐடி வந்து அதிக சேலரி சொல்லிடுறோம். பட் ஆனால் இது நம்ம இந்தியாவில் வந்து எல்லாமே நார்மல், நம்ம ரெகுலர் ருப்பியில பே பண்றதால அது எப்பயுமே ஸ்டாக்னண்டாவே இருக்கு. அதனால அந்த growth இருக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மையான ரீசன். அண்ட் வந்து ஐடி லைஃப் சொன்னீங்கன்னா எல்லாருமே இருக்கும். ஒரு அந்த லைஃப் ஸ்டைலு, மற்ற ஜாப் விட ஏசியில போய் உட்கார்றது, சும்மா டீ குடிப்ப போவோம், போர் அடிச்சா வந்து இது பண்றப்போ எல்லாமே இன்னுமே இருக்கு. அந்த ஃப்ரீடம் வந்து இன்னுமே இருக்கு. ஆஃபீஸ் போகணும்னா போகலாம். ஹைப்ரிட் மோட்னு ஒரு இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்னு இருக்கு. ஸோ ஏதோ வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஹவர்ஸ் மாரி இருக்கும். மண்டே ஃப்ரைடேலாம் டிராவல்ல ஊருக்கு போயிட்டு வர மாதிரி, மறுபடியும் ஃப்ரைடே வந்து ஊருக்கு போற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து ஐடில இருக்கு. அண்ட் அது ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப கிஃப்ட்னு நினைக்கிறேன் அது உள்ள இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது சொல்லுவேன். அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் when it comes to லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்னா, நான் இதில் டிசிஷன் எடுத்ததால அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஹெல்ப் மை ஃபேமிலி ஆல்சோ டு அந்த ஒரு ஃபினான்ஷியலாக இது ஸ்டேபிளாக இருக்கிறது. இன்னும் எங்கள் அப்பா சேலரியை டிபெண்ட் பண்ணி, எங்கள் அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்காம, எங்கள் அண்ணனை டிபெண்ட் பண்ணியிருக்காம. ஸோ இங்கே நாமளுமே ஒரு படிச்சு எடுத்தோடனே ஓகே நம்மளை டிபெண்ட் பண்ணி ஃபேமிலி ரன் ஆகும்ல. ஸோ அதுவே ரொம்ப நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதனால நான் இன்னுமே லைக் ஐடி, இட்ஸ் ஓகே ஃபார் மீ நான் அதுன்னு வேற சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாமே உண்மைதான். பட் அஃப்கோர்ஸ் தேர் வில் பி சம் சேலஞ்சஸ். இங்க நைட் ஷிஃப்ட்ஸ்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றோம், லைக் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைக் எப்பயுமே அப்பப்போ மொபைல்ல கால்ஸ் வரும். அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப், அது ஐடி லைஃப் அப்படிதான் இருக்கும். ஸோ அதுதான் எல்லா வேலையிலயும் ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும், பிளஸ் ஹாப்பினஸ் இருக்கும். ஹாப்பினஸ். சோ ஆமா, how do you balance? ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல ஹாப்பினஸ் அதிகமா இருக்குமா ஐடி லைஃப்ல?
ஸ்ட்ரகிளுக்கு ஏத்த salary இருக்கு, அதுதான். salary அதிகமா கொடுத்தா ஸ்ட்ரகிள்ஸ் பெருசா தெரிய மாட்டேங்குது. பட் நிறைய பேர் வந்து அதுதானே work, அதுதானே they pay me so much. பட் நிறைய பேர் வந்து they also think of committing suicide because of the work pressure. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சூசைட் நடந்திருக்குல்ல. அதெல்லாம் யோசிக்கும் போது how do you balance it? அது வந்து கரெக்ட் தான், பட் அது டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ வந்து நீங்க எதாவது என்டர்பிரினர்ஷிப் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துலயுமே இருக்கு. ஏன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சூசைட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஜாப்லயும் இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்சிங். அவங்க எந்த அளவுக்கு உங்க ரெகுலர் அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்றாங்க, அது பர்சனல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்றாங்க. ஸோ அதுதான். ஸோ என்னோட ஒர்க் ஹவர்ஸ்னா நான் அந்த ஒரு 8 hours வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் ஆக மட்டும் இருப்பேன். அண்ட் ஈவன் தோ நான் என்னதான் வந்து நான் கத்துக்கிட்டேன்னு நினைச்சாலுமே ஸ்டில் ஐ டேக் நோட்ஸ், ஸ்டில் ஐ ஃபாலோ வித் தட் டு டு லிஸ்ட். நான் இன்னைக்கு இது முடிச்சாகணும், இன்னைக்கு அது முடிச்சாகணும், அந்த வீக்குக்கான டு டு லிஸ்ட் இல்லாம நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்பதான் என்னோட மற்ற லைஃப் என்னால வந்து மத்தது என்னால பேலன்ஸ் பண்ண முடியும். அது எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணாலே வந்து இந்த இதெல்லாம். பட் சூசைட் இதெல்லாம் வந்து எல்லா ப்ரொஃபஷனும் நடக்குது. நம்ம ஐடியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அதுதான். ஓகே. ஸோ அது வந்து இப்போ இட் ஹஸ் ஆல்மோஸ்ட் பிகம் பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதாவது நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐடியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ட்ரீமா இருக்குது. தட்ஸ் ஹவ் மோஸ்ட் யங் பீப்புள் தே வாண்ட் டு கோ ஃபார் இட். இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் போகணும், இல்லைனா ஐடி. ஆமா. ஸோ இது ரெண்டு தான் வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸா இருக்கு. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம கரியர்ல ஏதோ லூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருக்கணும். இப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து ஐடின்னு இருக்காங்க. ஸோ அதுதான். பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்ட்னு சொல்லலாம். முன்னாடி கூட இருந்துச்சு இன்ஜினியரிங் ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த ட்ரெண்ட்ன்றது அப்படியே மாறிட்டே தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப அந்த இதான் ஜஸ்ட் ஃபோக்கசிங் ஆன் தி அதர் சைடு. இப்ப வந்து ஏ அப்படிங்கற ஒன்னு வந்து வந்துருச்சு. சோ ஆல்ரெடி ஆமா. இப்போ அது ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்ட் இப்போ அது ஒரு அந்த ஒரு இதுல ஹைப்ல போயிட்டு. சோ நிறைய பேர் வந்துட்டு they want to just fire the employees and want to automate the entire work with the அந்த மாதிரி வந்து நிறைய opportunities எல்லாமே வந்து மிஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு இடத்துல how do you see the place of people being employed in the IT companies? இது இப்போ வந்து இந்த இது வந்து நானும் என்னோட வீடியோஸ் அதிகமாக போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி வந்து எப்பயுமே அது எவல்யூஷன் அதுவா ஆயிட்டே இருக்கும். நீங்க இப்போ சொல்றீங்க வெப்சைட்லாம் இப்போ யார் வேணா பண்ணலாம், மொபைல் ஆப் இப்போ யார் வேணா பண்ணலாம். ஆனா நீங்க 2010ல உங்களுக்கு வெப்சைட் தெரிஞ்சிருந்தா நீங்க மாசம் வந்து 1 லட்சம் சம்பாதிப்பீங்க. இப்போ அது யார் வேணா பண்ணலாம். ஈவன் ஒரு 10 இயர் 10th படிக்கிற பையன் கூட வெப்சைட் பண்ணலாம். சேம் அதுதான். ஒவ்வொரு ஸ்கில்லும் வந்து ஒவ்வொரு பீரியட்ல வந்து அது அவுட்டேட்டடா இருக்கு. நம்ம இன்னுமே இப்போ நான் கொண்டு வந்து எனக்கு ஜாவா கோர்ஸ் முடிச்சிருக்கேன், பைத்தன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா they will say ஏ கோமன் சிம்பிளி அவ்வளவுதான். அதாவது நான் வந்து 2018ல ஜாவா கோர்ஸ் முடிச்சேன், அந்த டைம்ல வந்து பைத்தன் கோர்ஸ் முடிச்சேன். ஸோ அந்த டைம்ல நான் அது முடிச்சிருப்பேன். பட் இப்போ நான் ஒரு ஃப்ரெஷரா நான் ஒரு இது வரலன்னா இப்போ நான் கம்பல்சரி ஏஜென்டிக் ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஜென்ஏ பத்தி அட்லீஸ்ட் அது வந்து நம்ம கோர்ஸ் முடிச்சிருப்போம். பட் அதுல நம்ம ப்ரொஃபஷனலா இருக்க மாட்டோம். ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு தெரியும். அதுதான் அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன்ன்றது ஒரு இது. அண்ட் வந்து ஒரு 10 பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதுல காம்படிஷன் இருக்கு. அதுல யார் வந்து கோர்ஸ் முடிச்சா அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து HR வந்து செலக்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி தான் பண்றாங்க. இல்ல அது ஓகே தான். பட் என்னன்னா just want to know the exact importance of AI, how IT industry is giving the importance. ஹியூமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்களா இல்ல ஏஐக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்களா? இப்போ வந்து எங்களோட கரண்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு சில விஷயம் நான் இங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த டர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க கூடாது. பட் நான் உங்களோட ஆடியன்ஸ்க்கு இல்ல உங்களுக்கு லைக் உங்களோட ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா ஏஐ தெரிஞ்சா ஸ்கோப் இருக்கு. லைக் அது வந்து ஒரு அடிஷனல் ஸ்கில் தான். ஓகே. அது தெரிஞ்சிச்சுன்னா தென் யூ வில் ஷுவர்லி உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் ஈஸியா அடுத்த ஒரு ஈஸியா உங்க ஐடில கரியர் போகும். ஓகே. இப்போ என்னடானா ஏஐங்கிறது வந்து இட்ஸ் ஆல்ரெடி பிகமிங் all the IT industry they want to get an employee who knows AI அப்படிங்கறதா. ஆமா கரெக்ட். இப்போ இதுல என்னடானா அடுத்த just see a person who is above 45 or 50 or above 40 also they don't want to learn AI. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 20 years experience அவங்க கரியர்ல இருக்கு, ஐடில இருக்குது. இப்போ ஏஐங்கிற ஒண்ண கத்துக்கிட்டாதான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துகிட்டு இருக்கு. பட் அவங்களோட மைண்ட் செட்டை பார்த்தா இப்போ ஏன்னா நேச்சுரலாவே ஒரு ஹியூமன் பர்சன் வந்துட்டு above 35 40 கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லேர்னிங் கெபாசிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவங்களால ஈஸியா வந்து இது பண்ண முடியாது, ஈஸியா வந்து எதையுமே புதுசா கத்துக்கிற முடியாது. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள் ஃபார் them to learn anything new.
கரெக்ட். ஓகே, இப்போ அவங்க எப்படி இது இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்றது? அந்த இடத்துல வந்து a person who is owning the IT company, like CEOs of the company or the owners of the company, should they give importance to the human person or should they give importance to their own work? ஓகே. பட் இப்போ நீங்க சொல்றீங்கல ஒரு 40+ 35+, அவங்களாம் மோஸ்ட்லி வந்து NDD எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி டீம் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இல்ல கஸ்டமர் அனலிஸ்ட், அந்த மாதிரி ரொம்ப டீடைலா அவங்க ரொம்ப பிரெயினை போட்டு ரொம்ப திங்க் பண்ணாம டீம் ஹேண்டலிங் மட்டும் அந்த ரோல் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்னா தென் அதுதான் சொல்றீங்களா, ஐடி வந்து ஒரு 40க்கு அப்புறம் வந்து ஒரு இது இல்லை, ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ண இண்டிவிஜுவல் சப்போர்ட் ரொம்ப இருக்கணும். பட் ஆனா இருந்தாலுமே எங்களை மாதிரி இந்த MNC கம்பெனி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கு, அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் தட் இஸ் தேர். பட் இருந்தாலும் அந்த ஏங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத how will you just say it? இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 ரிசோர்ஸ் கம்பல்சரி தேவைப்படுவாங்க யூஸ்வலா. இப்போ பட் ஏ வந்த பிறகு ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து போய் ஒரு கோட் லெவல் போய் அனலைஸ் பண்ணணும். லைக் ஈவன் ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் சரி, இல்ல அந்த கோடை போய் பார்க்கணும் சரி. பட் ஈவன் கோட் அடிக்கலாம் சரி, ஒரு 10 லைன் கோட் அடிக்கணும்னாலுமே ஒரு டெவலப்பர், ஒரு டெக்னிக்கல் பர்சன் தேவைப்படுறாங்க. ஒரு ஜாவா டெவலப்பர், பைத்தன் டெவலப்பர், யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க. பட் இப்போ அந்த ரோலை ஒரு கிளவுடோ இல்ல சாட்ஜிபிட்டியே பண்றதால பட் அந்த அசைன் பண்றாங்கல்ல ஒர்க், ஒரு லீடு கீழே ஒரு ஜூனியருக்கு அசைன் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த அசைனே அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த லீடே போயிட்டு டப்புன்னு போயிட்டு கிளவுட்ல இது பண்ணிட்டு எடுத்த உடனே போயிட்டு அதுக்கப்புறம் லைக் அவரே எல்லாம் பண்ணிடுவாங்கல்ல. ஒரு டெக்னிக்கல் பர்சன் இல்லைன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஸோ இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 7 பேருக்கான வேலை இப்போ போயிடுச்சு. பட் ஆனா அந்த 3 பேருக்கான வேலை ப்ரொடக்டிவா இருக்கு, ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கு. ஏன்னா ஒரு ஜூனியர்ட்ட போயிட்டு அவங்க மிஸ்டேக் பண்ணுவான், அதை டெஸ்ட் பண்ணணும், அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவான். பட் இப்போ வந்து இது வரதால அது எல்லாமே இதாயிடுச்சு. ஸோ இதான். பட் இப்போ ஒரு ஜூனியரா நம்ம என்ன பண்ணணும்னா, பட் இன்னும் அடுத்து என்ன கத்துக்கலாம், என்னோட ஒர்க் ஆல்ரெடி எனக்கு டெக்னிக்கலா தெரியும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவளுக்கு டெக்னிக்கலா தெரியும். பட் என்னோட டெக்னிக்கல் இது வந்து எந்த அளவுக்கு நான் AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படி யோசிச்சா உங்களோட கரியர் வந்து இன்னும் ஒரு another 10 இயர்ஸ்க்கு யோசிக்காம சூப்பரா இருக்கும். ஸோ now will AI take over the IT industry? நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டா சொல்ல முடியாது, ஒரு 6 to 8 months பேக் ஐ திங்க் இலான் மஸ்க் அவர் வந்து he started own company. அந்த கம்பெனில வந்து no human beings, no building, nothing, எல்லாமே வந்து AI தான். அதாவது it just exists in the cloud. எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து AI தான் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து he has created it. Okay, for the sake of future he is planning for it. And இன்னைக்கு நம்ம இலான் மஸ்கை பார்த்தோம் அப்படின்னா he has become a trillionaire. ஓகே, ஜஸ்ட் ஒரு 4-5 days he has become a trillionaire. அவர் ட்ரில்லியனர் ஆனதுக்கு முக்காவாசி காரணம், அது முக்காவாசி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் வந்து டெக்னாலஜி தான், ஸ்பெஷலி AI. அவரோட என்டையர் இண்டஸ்ட்ரியே AI வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. தட் இஸ் த ரீசன் he has become a trillionaire today. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது now the question that normal people that they ask is, will AI take over the IT industry? So in simple words, if you want to explain, how will you do that? Okay, இப்போ இந்த பிசினஸ் அந்த ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்கல்ல, எலான் மஸ்க் இல்ல மார்க் ஜக்கர்பர்க். ஆக்சுவலி எனக்கு மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஒரு 5 years பேக் சொன்னாரு, இதுக்கப்புறம் யாரும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் கிளாஸ் வச்சு தான் அவங்க இண்டஸ்ட்ரி ஓடணும். பட் என்ன நடந்துச்சு 5 yearsக்கு அப்புறம் என்ன, லைக் இன்னும் ஒரு 5 years கழிச்சு ஃபோன் இல்லாம இருக்கும், ஃபோனே இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி அது எவல்யூஷன் இருக்கும், அட்லீஸ்ட் ஆஃப்டர் 50 years, ஆஃப்டர் 20 years, பட் நாட் இமிடியட்லி. நீங்க இவர் சொல்ற அதே மாதிரி தான். அவங்க ஒன்னு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, அது எதுக்காக போடுறாங்கன்னா இதான் ஃபியூச்சர் சொல்லி they attract investors. ஓகே, காசு அதிக பேர் வந்து லைக் இன்வெஸ்டர், அவங்க ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூ டப்பு ஏறும். எலான் மஸ்க் எப்படி ட்ரில்லியனர் ஆறாரு? மேபி பிகாஸ் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் பவர் வேல்யூ ஆகுது இல்ல. பட் அந்த இடத்துல he is also showing to the people what he is achieving, right? இப்ப இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த ராக்கெட் வந்து மேல போச்சு அப்படின்னா தூக்கி அப்படியே குப்பத்துல போட வேண்டியதா இருந்துச்சு. பட் he proved to the people that நீங்க ராக்கெட் மேல போனதுக்கு அப்புறம் அதை நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காருல்ல. பட் அது ஆக்சுவலி 2007-8ல ஆக்சுவலி 7-8ல அது பண்ணியிருக்கணும். பட் ஆக்சுவலி நடந்ததே அது எப்பன்னா 2017 அந்த 60s. அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அவர் அது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து அந்த இன்வெஸ்டர்ஸையும் அவங்க சுத்தி இருக்கிற எல்லா வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் பிலீவ் பண்ண வைக்கிறாரு. பட் அது அப்பவே பண்ண முடியல. இட் டுக் மீ சம் 12 years நடந்துச்சு இல்ல. அவர் ஆண்டர்பிரனரா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இது ஆக போறேன், நான் இது இப்போ நாளை முதல்வர் நான் சொல்லிட்டு லைக் சொல்றாங்க. பட் நோ, அவங்க என்னன்னா அவங்க சுத்தி இருக்க நம்ப வைக்கணும்னு சொல்லி அப்படி பண்றாங்க. பட் அது வந்து இவென்ச்சுவலா டு டேக் இயர்ஸ் டு அக்காம்ப்ளிஷ். அந்த மாதிரி தான் நான் இதையும் பாக்குறேன். இதுக்கப்புறம் கோடிங்கே இருக்காது, இதுக்கப்புறம் எல்லாமே லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது எது இம்பாசிபிள் தான். மேபி அது நடக்க வாய்ப்பு இருக்கு. மேபி ஆஃப்டர் 50 years அந்த ஒரு
இயர்ஸ் நடக்கும், பட் நாட் இமிடியட்லி. அப்படி இமிடியட்டா பட் ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ எப்படி எலான் மஸ்க் எந்த அளவுக்கு வந்து போயிட்டு ஒரு 5 years முன்னாடி கேட்டா டூரிசம் லைக் என்ன சொல்ற ஸ்பேஸ் டூரிசம் கேட்டா லைக் நம்மளால நோன்னு சொல்லியிருப்பான். பட் அது நடக்குது இல்ல, ஸ்பேஸ் டூரிசம் வந்துருச்சு இல்ல. பட் அந்த மாதிரி தான். பட் அஃப்கோர்ஸ் வந்து அப்போ வந்து நம்மளோட ஜாப்ஸ் வேற ஏதோ இருக்கும். மேபி ஓகே நோ கோடிங் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. பட் அப்போ வந்து இதுவா இருக்கும். மேபி அந்த மக்கள் வந்து அமெண்ட் பண்றதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் எதுவுமே இமீடியட் நடக்காது. அண்ட் மோரோவர் என்னதான் அந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் இருந்தாலுமே கவர்மெண்ட் won't allow this. கவர்மெண்ட் will எப்பயுமே வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு நம்ம ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணா நம்ம கவர்மெண்ட் நினைச்சா இமீடியட்டா பேன் பண்ணலாம். நம்ம ஏஐ நினைச்சா இவங்க இமீடியட்டா பேன் பண்ணலாம். முன்னாடிலாம் வந்து ஏஐ வச்சு மார்ஃபிங் பண்ணாங்க, ஃபேஸ் இது பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. பட் கவர்மெண்ட் வந்து இப்போ இது பண்றாங்க. ஈவன் அந்த இப்போ வந்து வாட்டர் மார்க் கம்பல்சரி கவர்மெண்டே சொல்லுது. இப்போ நீ இல்ல இது ஜெனரேட் பண்ணா கன்ஃபார்ம். ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ கம் இன் லைக் இல்ல இது வந்து ஹியூமனிட்டிக்கு வந்து தப்பு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஒரு சில விஷயம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதால ஸோ ஐ டோன்ட் திங்க் இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இட் வில் டேக் லைக் 50 years. அது வரைக்கும் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ஜாப் போகணும். ஸோ அதனால நம்ம அங்க ஃபோக்கஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு வில் பி ஓகே. So the next question that I have is, what do you, according to you, as a person working in IBM, one of the biggest industries, what do you think is the best career, entrepreneurship or the IT industries? சி ஆண்டர்பிரினர்ஷிப் என்றது நான் பிசிஏ முடிச்சுட்டு கரஸ்ல எம்பிஏ முடிச்சேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு பி இன் ஆண்டர்பிரினர்ஷிப். எனக்கு அது ஒரு மாதிரி நான் புக்ஸ் எல்லாம் படம்லாம் பார்த்துட்டு லைக் இப்போ நம்மளாம் அந்த சூரிய ரிப்போர்ட்டர் படம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் அதை ட்ரை பண்ணணும்டான்னு. பட் ஆக்சுவலி அது நம்ம ஒரு படத்தை பார்த்து ரொம்ப ஈஸியாக இன்ஸ்பயர் ஆயிடுறோம், ஒரு ரீல்ஸ்ல முடிச்சு இன்ஸ்பயர் ஆகிறோம். பட் ரியலா ஆக்சுவலி அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணக்குள்ளதான் அதோட பெயின் இருக்கு. லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், டிசிப்ளின். நம்ம ஃப்ரெண்டு வந்து சும்மா காலைல ரீல்ஸ் பார்ப்பான், ஆனா நம்ம வந்து டு டூ லிஸ்ட் எழுதி அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அடுத்த நாள் டு டூ லிஸ்ட் எழுதி அதெல்லாம் முடிச்சாகணும். லைக் நம்மளோட ஒரு டே டு டே லைஃபே வந்து ஒரு அனதர் ஒரு 2 years 3 yearsக்கு அதை நம்ம லைக் எவ்ரிடே அதை பண்ணணும். பட் அது ரொம்ப இந்த நம்ம இருக்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரல அது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் யாருக்குன்னா அந்த பேஸ் ஆல்ரெடி ஒரு அவங்க அப்பா அம்மா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து அந்த ஹைராக்கி பிசினஸ் இருக்கும். அந்த மாதிரி இது இருக்கு. ஜாப் போகாம லைக் வந்து ஸ்ட்ரெயிட்டா என்டர்பிரினர்ஷிப் போறது பெஸ்ட்னு சொல்லலாம். இல்ல அது வந்து பிசினஸ் ஓனர்ஸ், அதாவது அவங்க ஃபேமிலி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, they become business owners. entrepreneurship அப்படிங்கிறது வந்து they initiate something. கரெக்ட். அதாவது ஓனா ஒரு பிசினஸ் பேக்ரவுண்டே இல்லாம ஓனா ஒரு பிசினஸ் பண்றதா வந்து we call it as entrepreneurship. இப்போ என்னன்னா அந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்றது ஈஸியா இல்ல ஸ்ட்ரெயிட்டா ஜாபுக்கு போறது ஈஸியா? see ஒரு என்டர்பிரினர்ஷிப் பண்ணனும்னாலே ஆஃப் கோர்ஸ் அவங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கம்பெனி எக்ஸ்பென்ஸ், கம்பெனிக்கு சேலரி தரணும், லைக் அந்த மாதிரி இருக்கு. இண்டிவிஜுவல் எவ்வளவு பண்ணாலுமே அட்லீஸ்ட் அவங்க 3 வேளை சாப்பிடணும். ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு எந்த பிசினஸ் பேக்ரவுண்டும் பண்ணாம இல்லாம ஒரு பையனால பண்ண முடியும்னா ஐ திங்க் இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் ஒரு 5 years இது வந்து எனக்கு என்னோட மென்டார் சொன்னது. நான் வந்து எம்பிஏ முடிச்சு பிசினஸ் பண்ண நினைச்சுக்கல, லைக் இன்னும் ஒரு 5 years ஒர்க் பண்ணுங்க, ஒரு கம்பெனில இருப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆக பிளஸ் ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது ரன் ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தென் நம்ம அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் பிசினஸ் பண்ணுமா வேணாமா. பட் அது நீ எடுத்தோடனே அந்த ஆசை இருக்குன்னு சொல்லி பண்ணாத, யூ லூஸ் என்டையர் கரியர். லைக் அதுதான். ஸோ பிசினஸ் பண்ண ஏன்னா வந்து பிசினஸ்ல வந்து சும்மா லைக் பண்ணணும்னு நினைக்கிறத விட அதுக்கு ஒர்க் பண்ணணும்ல, ஒரு சில டெசிஷன் எடுக்கலாம். ஈவன் வந்து ஒரு டீம் ஹையர் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு அலோகேட் பண்றதா இருக்கும், சேலரி ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்களோட ப்ரொடக்டிவா அந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ண அது எங்க கத்துக்க முடியும்? அது இப்ப நீங்களே கேட்க அது ரியலா ஒரு நார்மல் ஒரு காலேஜ் முடிச்ச பையனால பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த சிஸ்டம் எங்க கத்துப்பாங்க? ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணதான் கத்துப்பாங்க. ஸோ அதனால நான் ஐ வுட் சஜஸ்ட் கோ அண்ட் ஒர்க் இன் அ கம்பெனி லைக் மினிமம் 5 years இன் அ கம்பெனி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மா எடுத்துக்கோங்க. பட் அந்த 5 years முடிஞ்சா 2-3 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து எப்படி அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தென் யூ கோ ஃபார் பிகாஸ் அந்த 5 yearsல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், மணி உங்கள்கிட்ட வந்துடும். அண்ட் வந்து ஒரு பிசினஸ்ல நீங்க என்ன ஸ்ட்ரகிள் ஆனா கூட ஈஸியா அங்க நெட்வொர்க் கிடைச்சிரும். சோ ஒரு பிசினஸ்க்கு தேவையான விஷன் கிடைச்சிரும். சோ அதனால வந்து ஒரு காலேஜ் முடிச்சிட்டு போறதை விட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட போறது பிசினஸ் பண்றது ஐ வுட் அட்வைஸ். அச்சீவ் பண்ற ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா. ஓகே. சோ ஜஸ்ட் a common question அங்க இருக்குது. ஓகே. இன்னைக்கு இருக்கிற யங் பீப்புள் how do you see them? ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு இருக்கிற யங் பீப்புள how do you see them?
நான் எனக்கு வந்து கசின்ஸ் இருக்காங்க, ரீசெண்டா வீட்டுக்கு வெக்கேஷன்ஸ் கூட வந்திருந்தாங்க. அவங்க எப்பயுமே நான் வந்து உங்களை மாதிரி கொஞ்சம் ஆகணும், மெச்சூர்டா இருக்கணும், பட் நீங்க ஏதோ மெச்சூர்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்ன பார்த்து வந்து நீங்க மெச்சூர்டா பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் மெச்சூர்டா இருக்கலாம்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு என்ன தேவையோ, எங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ, எனக்கு பர்சனலா என்ன தேவையோ நான் அதுதான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் மேபி அவங்க வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. அண்ட் வந்து நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஆக்சுவலி அவங்க என்ன அட்வைஸ் கேட்பாங்க, என்ன அடுத்து நான் என்ன சூஸ் பண்ணுவோம், ஈவன் சேம் தான், நான் 12th என்ன சூஸ் பண்ண, 11th என்ன சூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் காலேஜ் என்ன சூஸ் பண்ணலாம் கேட்கறாங்க. பட் ஆனா ஆக்சுவலி நான் சொல்றேன், ஆனா அதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, மறுபடியும் ரீல்ஸ் பார்த்துட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா இன்ஸ்டா மேபி அவங்க ஒரு கிளிக் எடுத்துருப்பாங்க, பீச்சுக்கு போயிருப்பாங்க, அதை எத்தனை பேர் பார்த்தாங்க, அதை எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, அதே மாதிரி இவனை டேக் பண்ணல, நீ இவனை டேக் பண்ணல, நீ எத்தனை ஃபேக் ஐடி வச்சிருக்க, சரி அந்த மாதிரி தான் இருக்கு. சரி அவங்களுக்கு ஆசை இருக்கு, பட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதால அது அவங்களால ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்கன்னா, சரி அது டிஸ்ட்ராக்ஷன் அவங்க எனக்கு தெரிஞ்சு அது அவங்க டிஸ்ட்ராக்ஷன் நான் பாக்குறேன். பட் அது நான் எப்படி தெரிஞ்சுன்னா, எனக்கு அது ப்ரையாரிட்டியே இல்லை. சி இன்ஸ்டாகிராம்ன்றது நார்மல், வாட்ஸ்அப்ன்றது எனக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் தேவைன்னா நான் வச்சிருப்பேன், எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸ்னாப்சாட் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஐபிஎல் நான் பார்க்கவே மாட்டேன். சரி எனக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் எனக்கும் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னா, லைக் எனக்கு ப்ரையாரிட்டி வந்து இதுதான், ஸோ அதை நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரையாரிட்டி இது பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யூ மீன் டு சே தட் they are more of distract. என்னதான் உங்களுக்கு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் ஸ்டில் அந்த மொபைல் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால they are more of distracted and then they are unable to concentrate அப்படிங்கிற. ஆமா, சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே இப்போ நீங்க ஒரு என்டர்பிரனர் இருக்கீங்க, நீங்க கரெக்டா உங்க மொபைல வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் எப்போ ஓபன் பண்ண எப்போ பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியுது. பட் இதுவே வந்து நார்மல் ஒரு எங்கற ஒரு ஓகே ஒரு காலேஜ் முடிக்கிறான் இல்ல 12th படிக்கிறான், சோ அவங்களுக்கு அது தெரியுமானா தெரியாது. அவங்களுக்கு வந்து அது என்னன்னா அது என்ஜாய்மென்ட்னு பாக்குறாங்க. பட் நம்ம வந்து அதை எப்படி பாக்குறோம்னா, நீ டைம் வேஸ்ட் பண்ற, நீ பண்ண வேண்டியதுன்னா எவ்வளவு இருக்கு, நீ இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி தான் நினைப்பேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த ஏஜ்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். பட் அதை வந்து இன்னும் அவங்க ஸ்மார்ட் ஹேண்டில் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே, சோ அது வந்து இந்த காலேஜ் சிஸ்டம் ஸ்கூல் சொல்லி தருவோம். பட் ஓகே, இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அத பத்தி நான் பேசுறேனா? ஓகே, so the last question, of course, if let's say someone comes and asks me or comes and asks you, நான் வந்து IBM ல place ஆகணும் அப்படினா what are the skills that they need to learn? skills learn பண்ணனுமா இல்ல some tactics learn பண்ணனுமா to be placed in IBM? இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? so what is the one thing that you will advise? see மூணு விஷயம் பண்ணலாம் ஒரு IBM ல வந்து கரெக்ட்டா ஜாப் போறதுக்கு. ஒன்னு வந்து நீங்க வந்து 12th ல நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு நல்ல டாப் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சு இல்ல பிடெக் முடிச்சுட்டு டாப் காலேஜ்ல போனீங்கன்னா அங்கேயே IBM மாதிரி கம்பெனிக்கு கேம்பஸ் வருவாங்க. ஓகே, சோ ஈஸியா உங்களை அங்கேயே வந்து உங்களை வந்து பிக் பண்ணிடுவாங்க, ஹையர் பண்ணிடுவாங்க. சோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா, ஓகே நீங்க அங்க இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மத்த ரிலேட்டட் சின்ன சின்ன கம்பெனிஸ்ல அங்க போய் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்ல நாக்ரி ப்ரொஃபைல்ல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒரு டாப் கம்பெனிஸ் IBM மாதிரி கம்பெனிஸ் வந்து நீங்க இது பண்ணாலே அட்லீஸ்ட் IBM if not IBM you will get job in Flipkart, Amazon, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி டாப் MNCs அந்த மாதிரி கம்பெனிஸ் கிடைச்சிரும். சோ இதுதான். அண்ட் இதையும் தாண்டி உங்களுக்கு என்னன்னா அஃப்கோர்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்களோட இது எக்யூப் பண்ணிக்கிறீங்க, LinkedIn, நாக்ரி, சோ இத வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, சோ இத நீங்க பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியா அப்படிங்கிற பட்சத்துல we are not talking about Instagram, YouTube. actually when it comes to professional or IT jobனாலே இப்போ வந்து எப்படி வந்து Facebook, Instagram அந்த கிட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். லைக் இப்போ வந்து IT இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க LinkedIn இஸ் ஒரு அவங்க அதை ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. நாளா there are days I used to check LinkedIn every day அந்த மாதிரி தான். ஏன்னா என்னோட ப்ரொஃபைல நான் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட. சோ ஆக்சுவலி அதுதான் பண்ணிட்டு இருப்பேன். அதனால LinkedIn வந்து கம்பெனி IT ப்ரொஃபஷனல். ஏன்னா நீங்க அங்க வந்து உங்களோட சர்டிபிகேட் போடுவீங்க. ஏன்னா இது எதுக்குமே தெரியாது HR-க்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்க HR வந்து உங்க ப்ரொஃபைல உங்களை டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா லைக் அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, அந்த HR-க்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி. அண்ட் வந்து அப்கோர்ஸ் வந்து இந்த ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணுவாங்கல்ல அவங்க கூட நீங்க ரியலா வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா அவங்க கூட அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு நெட்வொர்க்ல அவங்க கூட இருங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன ட்ரெண்ட் போகுது என்ன ட்ரெண்ட் போகல. நான் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, நானும் வந்து முடிச்சுட்டு BCA முடிச்சுட்டு ஆக்சுவலி நான் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ வந்து நான் ஆல்ரெடி 2-3 பேர் டச்ல இருந்தேன். சோ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து கொரோனா முடிஞ்ச ஒரு பூம் போகுது. ஆக்சுவலி கொரோனால வந்து ரொம்ப லே ஆஃப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐடில ரொம்ப பூம் வந்துச்சு, அதிகமா ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்போ வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நல்லா இருக்கு லைக் இமிடியேட்டா அந்த டைம் போனேன். லைக் அந்த டைம்ல நான் உள்ள போனேன்.
பிகாஸ் தட் அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த டைம்ல போகுதுன்னு. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்ததால தான் நான் எஃபர்ட் போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஈஸியா வந்து ஐடி உள்ள வந்துட்டேன். ஸோ அந்த இது ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஐடி பீப்புள் கூட கனெக்ட் பண்ணாத மட்டும்தான் எப்ப என்ன ட்ரெண்ட் போகுதுன்னு அது அவங்களுக்கு தெரியும். ஓகே. So easy reference necessary to be connected ஆமா அது and get to know கம்பல்சரி from the people from LinkedIn. ஆமா இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியும் என்ன ஏஜென்டிக் ஏஜென்ஏ. சோ அது வந்து ட்ரெண்ட். சோ அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு போச்சுன்னா பட் அது வந்து ட்ரெண்ட் மாறி இருக்கும். சோ இந்த ட்ரெண்டுக்குள்ள நம்ம ரியலா வந்து ஒரு ஜாப் ஐடி ஜாப் உள்ள வராங்க ரியலா அவங்க வந்து அவங்கள அப் ஸ்கில் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்கள வந்து பார்க்கணும். சோ அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ இதுதான். So that's all. Thank you so much. Of course, come from a company like IBM, அங்கெல்லாம் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். Of course, but as a young person, you already achieved that and making lakhs. As we always confidential information. As we always call it, a person who is into IT, they are considered the richest people. So thanks for making your time and thanks for giving some inputs about your own experiences as thanks for inviting me. So yeah. So thank you so much. Good time. Have one more conversation later. Okay. Thank you so much. Okay. Yes, cut.